தியானம் அதிகமாக பண்ணுனா ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காணொளி தான் இது, வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் ஸ்ரீதரன் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. தெரியுதுங்களா? ஜெமினி. அதான் ஐயா, அப்ப நான் அந்த விபாஷனா இதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன், செஞ்சிருக்கேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரி. அதுல இருந்து அதுக்கடுத்து அந்த பாடி வெளியே வந்துட்டுன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க, அந்த டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போயிருங்க, என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, சேம் இது போக வேண்டாம்னு சொன்னதுனால அது போனே கொஞ்சம் பரவாயில்ல. நான் இது நடந்தது வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. சரி. இப்ப திரும்பவும் 15 வருஷமா இருக்கும். இப்ப திரும்பவும் நைட்ல டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப குளிர் ஜாஸ்தியா இருக்கறனால பாடியில குளிர் அடிச்சு ஆஸ்துமா வந்து, எனக்கு ஆஸ்துமா இருக்கு, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, எங்கேயாவது ஓடி போகணும் போல இருக்கு. அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். 1 மாசம் கோர்ஸ் எல்லாம் பண்றப்ப விபாசனால சட்டையை கழிச்சுட்டு ஓடி போலாம்னு இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேல போறப்ப, அதாவது உங்களுக்கு சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாங்க, உள்ள வந்து சமநிலையில இருக்கப்ப அது ஒரு லிமிட்டுக்கு மேல போறப்ப அது இன்ஆக்டிவ், அது வேற ஏதோ பண்ணி விட்டுருது. அப்படிங்கிறப்ப மைண்ட் வந்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி இதாகுதுங்க ஐயா. இப்ப அது என்ன செய்யறது, அது செய்ய ஒன்றும் புரியல. இல்ல, இப்போ உங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமா கேக்குறீங்களா அல்லது டிஸ்டர்பன்ஸ் சம்பந்தமா கேக்குறீங்களா? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. நான் வந்து திரும்பவும் மெடிடேஷன் ஏதோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன டீப் இதுக்கு தானே கொண்டு போயிடும். இது வந்து விபாசனா வந்து டீப்பான ஒரு இதனால ஓவரா பண்ணதுனால அது பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் பாடியே வெளியே வந்துட்டு திரும்ப எடுத்தேன். திரும்ப வெளியே வந்துட்டு உங்ககிட்ட சொல்றப்பதான் நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க, பண்ணாதீங்க அதுக்கு அப்படி சொல்லிட்டு இது பண்ணீங்க. சரி சரி. அதுக்கு அடுத்து நல்லா இருந்தது. இப்போ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, நைட்டு பயமா இருக்குங்க, ஓடி போயிருவோமா செய்வோம் அப்படின்னா. இதனாலதான் நல்லா தெரியுதுங்கய்யா. இது டாக்டர்கிட்ட சொன்னா அவங்களுக்கு இந்த தியானத்தை பத்தி இதை பத்தி தெரியாதனால அவங்களுக்கு வந்து இதாகிறாங்க ஐயா. இப்ப நாங்க சில தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அந்த தியானங்களை கூட கற்றுக்கிடலாம். புரியுது. இது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட தியானமா இருக்கும். அந்த மாதிரி தியானங்களை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கு உங்களை ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணா கற்றுக்கிடுங்க நீங்க சொல்லுவேன். சரி. இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்தா தான் அதை வர முடியும் ஐயா. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது. மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டனாலே வெளியே வந்துடலாமா? ஏன்னா எதுவுமே அங்க பெர்மனன்ட் கிடையாது. ஆமா ஆமா. எல்லாமே வினாடி நேரத்துல வந்துட்டு போகுது. நீங்க ஏதோ ஒரு வகையில ரெனியூவல் பண்ணி அதை சப்ரஸ் பண்றதுனால ரெனியூவல் ஆகும், இதை என்கரேஜ் பண்றதுனால ரெனியூவல் ஆகும். ரெனியூவல் பண்றதுனால தான் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுவே தன்னாலே சரியாயிரும். சரிங்க சரிங்க ஐயா. சரி சரி சரி. சந்தோஷம் ஐயா. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.